ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் சங்க் சக்ரா. ஸோ இன்றைக்கி தக்காளி புலவு எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபியை பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் உப்பு, புதினா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், நறுக்கிய வெங்காயம் சின்னதாக 2, பெரிய தக்காளி ஒரு 4, பச்சை மிளகா 4, பட்டை, கிராம்பு, நெய், தேங்காய். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பிரியாணி அரிசி போட்டு வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கடாயில் நெய்யை 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் நெய் ஆட் ஆன பிறகு நல்ல சூடான பிறகு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இதெல்லாம் போடுறோம். ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூடி வேகணும். கொஞ்சம் வெந்த பிறகு நல்ல ப்ரௌனிஷாக வந்த பிறகு ஸோ அதில் புதினா, கொத்தமல்லி இது 2த்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது 2யும் ஆட் பண்ணி வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சாந்து, இஞ்சி சாந்து 2த்தையும் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளியும் மூடி வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்திருக்கும். வெந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா கிண்டி விட்டு நல்லா வெந்த பிறகு வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மூடி வேக வைக்கணும். அந்த சோக்காயி வச்சுருக்க அந்த பிரியாணி அரிசி ஒரு 10 மினிட்ஸ் மினிமம் சோக்காயி ஊறி போயிருக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த கலவையை. ஸோ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாம் வதங்கின பிறகு அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஒரு மூடி தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை அரைச்சி பாலை புழிஞ்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ண போகிறப்ப ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் என்னென்னா 4 டம்ளர் நம்ம ஆட் பண்ணோம். தண்ணியாக இருந்தாலும் இந்த தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி. தேங்காய் பால் ரொம்ப சுவையாக இருக்கும். 4 டம்ளர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கரண்டியால். அதுக்கப்புறமா மூடியை போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பை சின்னதாக வச்சிடணும். பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகும். ஒரு 2-3 தடவை கிண்டி விட்டு மூடி வைக்கணும். அடுப்பு ஆனால் சிம்மிலே தான் இருக்கும். ஃப்ளேம் ஸ்லோவாக இருக்கணும். இப்போ சுவையான தக்காளி புலவு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.